ஜனனி வந்து இங்க ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கா. எப்படியோ வந்து அந்த வீடியோவை கண்டுபிடிச்சே ஆகணும். அது யார் அனுப்புனது? நமக்கு அந்த வீடியோ வந்து வந்துச்சு. ஆனா வந்த வேகத்திலேயே டெலீட் ஆயிருச்சு. இதனால நம்ம வீட்ல காட்ட முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து இங்க ஜனனி வந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வந்து பார்கவியோட கல்யாணத்துக்கு எப்படியோ சாரி எடுக்க போறோம். அங்க போயிட்டு நம்ம வந்து கண்டிப்பா மதிவதனி கூட சேர்ந்து வந்து இதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆதி குணசேகரன் வந்து ஜனனி பண்ற எதுவுமே சரியில்லை. அவளுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சதுனாலதான் அவ இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல வந்து ராவணன் கரெக்டா வந்து ஆதி குணசேகரனுக்கே வந்து அந்த வீடியோவையும் அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ஆதி குணசேகரனையும் ராவணன் ரெண்டு பேருமே நேருக்கு நேர் வந்து மோத போறாங்க. அந்த விஷயமும் வந்து நடக்க போகுது. அதுக்கும் முன்னாடி ஜனனி வந்து இந்த விஷயத்த யார் பண்ணது, யார் வந்து இந்த கேமை வந்து பிளே பண்றது அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கறது தான் அடுத்த ட்விஸ்டுங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மதிவதனியும் வந்து ரொம்பவே வந்து ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வந்ததா வந்து ஜனனி சொன்னா உண்மையிலேயே அது யார் பண்ணிருப்பாங்க, எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க மதிவதனையும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் கார்ல வரும்போது நம்ம ஜனனி வந்து மதிவதனைக்கு மெசேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க சாரி எடுக்கிறதுக்காக வந்து கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பத்தி நான் சொல்லியிருந்தேனே, ஏதாவது உங்களுக்கு க்ளூ கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஜனனி, நானுமே வந்து ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மொபைல் நம்பர், உன்னோட மொபைல் நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு வந்து ஒரு வீடியோ வந்துச்சு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து டெலீட் ஆயிடுச்சு. அதை ரெக்கவர் பண்ண கூட முடியலை. அது உங்களால் வந்து பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். அவங்க வந்து இது ஒரு 1 hour டைம் கேட்டிருக்காங்க ஜனனி. அதுக்குள்ளே ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுவும் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். அதனால கிடைச்சுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே மதிவதனே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வந்து ஜனனிக்கு கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கு. ஒரு வேளை அந்த வீடியோ கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து ஆதி குணசேகரன் ஈஸியாகவே உள்ள தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளவோ முயற்சி வந்து ஜனனி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் வரைக்கும் அவங்களால வந்து ஆதி குணசேகரனை எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு விஷயத்திலயுமே சரியா வந்து இந்த ஆதி குணசேகரன் தப்பிச்சு போய்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி வேற இந்த நிலைமையில இருக்காங்களா, டைரக்டா அவங்களால எதுவும் பேசவும் முடியல, எந்த ரியாக்ஷனும் பண்ணவும் முடியாம அவங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நேற்று நைட்டு வந்து இந்த மாதிரி பார்கவியோட கல்யாணத்துக்காக அவங்க வீட்டுல உள்ளவங்களை யாரையாவது கூப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு உட்காந்து எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜனனி வந்து தெரியாம வாய் தவறி ஒரு சில உண்மைகள் வந்து சொல்லிடுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு வந்து ஒரு மாதிரியா வந்து நடந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்தினாலதான் இனிமே வந்து ஈஸ்வரி அக்கா கிட்ட எதை பேசணும்னாலும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா தான் பேசணும். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வாய் தவறி நம்ம சொல்றதுனால அவங்களோட உயிருக்கே அது ஆபத்தா வந்து முடிய போது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க ஜனனியும் வந்து மதிவதனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனாலயே என்னால வந்து ஆதி குணசேகரன் பண்ற தப்பெல்லாம் வீட்டுல வந்து என்னால வெளியில சொல்லவும் முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தெரியாம தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியான நேரத்துல இந்த மாதிரி ஒரு வீடியோ கிடைச்சிச்சு. ஓகே, நமக்கு ஒரு நல்ல ஆதாரம் கிடைச்சிருச்சு. அதை போய் காமிக்கலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அது வந்து டெலீட் ஆயிடுச்சு. அதனால எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜனனி பாத்தீங்கன்னா சக்தி கிட்ட கூட வந்து புலம்பிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம ஃப்ரீயா எல்லாருமே வெளியில போலாம், புடவை எடுக்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. முந்தா நாள் நைட்டு வந்து ஜனனி இந்த மாதிரி பேசினது வந்து கார்ல போகும்போது ஈஸ்வரி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஜனனி கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கதிரும் ஞானமும் வந்து ஜனனியை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இப்போ வந்து அவ சரியில்லாத மாதிரி இருக்கு, அவளுக்கு என்னமோ வந்து புத்தி கொஞ்சம் பெசகுன மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால ஜனனி கிட்ட கேட்பான், ஜனனி இப்போ நீ வந்து ஓகேவா இருக்கியா இல்லையா, எதுக்காக நீ எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு மனநிலையிலே இருக்க, உனக்கு என்ன ஆகுது, ஏதாவது பிரச்சனையா, உனக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஜனனி, நான் வந்து உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே, என்கிட்ட எதுவா இருந்தாலும் நீ சொல்ல மாட்டியா, நீ பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா எங்களுக்கே ரொம்ப பயமா இருக்கு. இப்போ நீ தனியாலாம் இருந்தா கூட பரவாயில்ல, உன் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காகவாவது நீ கொஞ்சமாவது பொறுமையா இருக்கணும் ஜனனி அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஜனனியும் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் வந்து ஓகேவா தான் இருக்கேன், எல்லாமே சரியாயிரும்னு கொஞ்ச நாள் தான்க்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, ஓகே ஜனனி, கண்டிப்பா வந்து நீ நல்லா இருந்த அப்படின்னா நானும் நல்லா இருப்பேன், அதை மட்டும் நீ கொஞ்சம் வந்து நினைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி, பார்கவியோட கல்யாணம் நாளைக்கு வச்சிருக்கோம்ல, அவங்க வீட்டு சைடு யாராவது இருக்காங்களா, அவங்களை யாராவது கூப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஜனனி வந்து இல்லக்கா, பார்கவிக்கு வந்து இப்போதைக்கு யாருமே கிடையாது, அவங்க அம்மா அப்பா எல்லாம் யாருமே இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து இருந்தாரு, ஆனா அவருக்கு இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு, அவரை வந்து அடிச்ச எல்லாருமே இந்த வீட்டுல உள்ளவங்க கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து பேச்சுவாக்குல ஜனனி வந்து சொல்ல, இதை கேட்டு வந்து ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. கொன்னுட்டாங்க? என்ன ஜனனி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் ஜனனிக்கு ஆயிடுச்சு, ஐயோ வாய் தவறி இப்படி ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. உடனே நந்தினியும் ரேணுகாவும், ஐயோ அக்கா அப்படிலாம் கிடையாது, வேற யாரோ வந்து அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க, அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அதனால ஏதோ பிஸ்னஸ்ல பிரச்சனை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வீட்டுக்கு அவர் வந்து வரும்போதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி அப்போ நம்ம பார்கவி வீட்டு சைடு யாருமே கூப்பிடுற மாதிரி இல்லையா, நம்மளே அப்போ வீட்டில் எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து ஈஸ்வரி வந்து கார்ல போகும்போது நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஜனனி சொன்ன விஷயம் வந்து உண்மையிலேயே கரெக்டான விஷயமா இருந்துச்சு. அவ உண்மைதான் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா அதுக்குள்ள வந்து இங்க பாத்தீங்கன்னா ரேணுகாவும் நந்தினியும் வந்து 2 பேருமே வந்து அதை மழுப்பிட்டாங்க. அப்ப அந்த விஷயம் வந்து உண்மையா பொய்யா, ஒருவேளை நம்ம கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க மறைக்கிறாங்களா, நமக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல விதமா வந்து இங்க ஈஸ்வரி வந்து யோசிச்சுக்கிட்டே காருக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜனனி வந்து மதிவதனி கிட்ட வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு கண்டிப்பா நீங்க வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படிங்கறத சீக்கிரமா சொல்லுங்க. அந்த வீடியோ ஆதாரம் கிடைச்சதா போதும், அந்த ஒன்றை வச்சுக்கிட்டே நம்ம அந்த ஆதி குணசேகரனை என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம நினைச்ச மாதிரியே அவனை வந்து கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா அக்காவை வந்து கொலை பண்ணணும்னு நினைச்சவன் கண்டிப்பா இந்த குடும்பத்தை அவன் சும்மா விடவே மாட்டான். இன்னும் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவன் ஏதாவது இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜனனி நீ சொல்றது எல்லாமே உண்மைதான், கொஞ்சம் பொறுமையா இருந்து எதுவா இருந்தாலும் நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மதிவதனியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆதி குணசேகரன் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே வந்து தான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நம்ப வைக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஈஸ்வரிய, ஏன்னா ஈஸ்வரி ஒரு ஆள் நம்பிட்டாலே போதும் இல்லையா. ஜனனியா இருக்கட்டும், அந்த வீட்டுல மத்த எல்லாரையும் இருக்கட்டும், ஈஸ்வரி ஒருத்தவங்களே வந்து அடக்கிடுவாங்க. ஏன்னா ஈஸ்வரி சொல்ற பேச்சை வந்து எல்லாருமே ரொம்பவே கேட்பாங்க. அதனால ஈஸ்வரிய வந்து ஆதி குணசேகரன் ரொம்ப நல்லவன், என் புருஷன் மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே டிராமா போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே நல்லவனா நடிக்கிறது, வீட்டுல உள்ள எல்லாரையுமே வந்து அப்படியே பாசமா பேசுறது. அதே மாதிரிதான் கதிரும் நானும் 2 பேருமே ஆக மொத்தம் 3 பேருமே இன்ன வரைக்கும் திருந்துற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா வந்து இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடைக்க போகுதுங்க. நிச்சயமா வந்து மதிவதனையோ ஜனனியோ சேர்ந்த அந்த வீடியோ யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கத்தான் போறாங்க. அதே மாதிரி இங்க ராவணன் வந்து எதுக்காக இந்த கதைக்குள்ள வந்து என்ட்ரி ஆயிருக்காரு, அவனோட மோட்டிவ் என்ன அப்படிங்கறதும் அடுத்தடுத்து நமக்கு தெரிய வரப்போகுது. கண்டிப்பா அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்டான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.